வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முள்ளங்கி செடி வளர்ப்பு. முள்ளங்கி செடி ஏன் வளர்க்குறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு நல்ல குளுமையும், அதே சமயத்துல முள்ளங்கி லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணுன்றதுக்காக முள்ளங்கி நம்ம அதிகம் சாப்பிடலாம். இந்த முள்ளங்கிக்கு செடியை வளர்ப்பறதுனால நம்மளுக்கு அந்த கீரையும் பார்த்தீங்கன்னா, அந்த இலைகளை நம்ம அந்த கீரையை நம்ம கீரையா சமைச்சு சாப்பிடலாம். முள்ளங்கி பொரியல் சாப்பிடலாம். முள்ளங்கி சட்னி சாப்பிடலாம். முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி காரக்குழம்பு அந்த மாதிரி நிறைய முள்ளங்கி வெரைட்டில நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அதனால தான் நம்ம முக்கியமா முள்ளங்கியை வளர்க்குறோம். முள்ளங்கி வளர்க்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி நாத்து நடுறது, நாத்துல இருந்து எப்படி செடி வளருது, எப்படி அறுவடை பண்றது, அதை வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஆஹ் ஒரு தொட்டியில பொதுவா நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மண் பானை தான். மண் சட்டி இதுதான் நான் யூஸ் பண்றேன். மண் செடிக்கு வைக்கிறது. மண் சட்டியில தான் நான் இது பண்றேன். பிளாஸ்டிக் அந்த க்ரோ பேக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த க்ரோ பேக் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்காம நீங்க தொட்டியை வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது. அந்த க்ரோ பேக்ன்றது என்னதான் யூவி ரே பாஸ் பண்ணாலும் என்ன எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது பிளாஸ்டிக்ல தயாரிக்கிறது தான். அதனால நீங்க மண் சட்டியே நீங்க வாங்கிக்கோங்க. மண் பானை, மண் பானையே யூஸ் பண்றது நல்லது. இல்ல எனக்கு மண் பானை, எனக்கு காசு கொடுத்து நான் எதுவும் வாங்க மாட்டேன், வீட்ல இருக்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க சாக்கு பை இருக்கும். சணல்ல நெஞ்ச சாக்கு பை இருக்கும். அதையும் நீங்க வாங்கி அந்த சாக்கு பையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் பிளாஸ்டிக் சாக்கு பை இருக்கு. அத அவாய்ட் பண்ணிட்டு நீங்க அந்த சணல்ல இருக்க சாக்கு பைய பயன்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் மண்ணு உங்களுக்கு முக்கா அளவுக்கு தான் நான் இந்த மண்ணை நிரப்பியிருக்கேன். இந்த மண் கலவையோட தேங்காய் நார், அடியில தேங்காய் நார் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கம்போஸ், வேற எந்த இதுவுமே உரமும் நான் இந்த இந்த பர்டிகுலரா முள்ளங்கி செடிக்கு எந்த இதுவும் அதிகமும் தேவையில்லை. அதனால நான் வெறும் மண் கலவை ஃபர்ஸ்ட் நாத்து வரணுன்றதுக்காக எந்த ஒரு கலவையும் அதிகமா போடாம கொஞ்சோண்டு தேங்காய் நார் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஈரப்பதம் அந்த மண்ணில் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப இந்த மாதிரி நிரப்பிட்டு 2 நாள் நான் தண்ணி தெளிச்சே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாத்து நடுறதுக்கு நம்மளுக்கு சீட்ஸ் தேவை. முள்ளங்கி சீட். இந்த முள்ளங்கி சீட்ஸ் நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல போனீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல நிறைய கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிராமப்புறத்துல நாட்டு விதைகள்னு சொல்லிட்டு பராமரிக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபேஸ்புக்ல மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாட்டு விதைகளை உங்களுக்கு டோர் டெலிவரி பண்றேன். இந்த நாட்டு விதைகளை பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு நாட்டு விதை யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கியிருக்கேன். வா நாத்து நட்டிருக்கேன். ஒரு பார்த்தீங்கன்னா நடும்போது ஒரு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முளைக்க ஆரம்பிச்சிடும். முள்ளங்கி முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த முள்ளங்கியோட இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முளைக்குதுங்களா, இந்த ஒரு ஒரு வித்தின் ஒரு 4-5 டேஸ்ல பார்த்தீங்கன்னா லைட்டா சின்னதா தெரியுது பாருங்க. இது 4-5 டேஸ்க்கு அப்புறம் வந்தது. அப்புறம் ஒரு 6 நாளுக்கு அப்புறம் வர்றது, அதுக்கு மேல வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முள்ளங்கிய முள்ளங்கி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இலை விரிச்சு விட்டு வளரும். இந்த டைம்ல இந்த ஸ்டெம்பு கொஞ்சம் சிம்பிளா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுவா இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக இது கீழே விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த ஸ்டெம்ப் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம ஒழுங்கா பராமரிக்கல அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா பக்கத்துல ஒரு சின்ன கல்லுங்க, கல் இல்ல மண் குளவை அதை மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கல்லை வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நீண்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த நல்லா நீண்டு வந்திருக்கு. இந்த நீண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குச்சி, தொடப்ப குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை நிக்க வச்சு கொஞ்சம் நல்லா இது அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி நிக்க வச்சிருந்தேன். அது இல்லாம கொஞ்சம் மண் குழவு இதில் சேர்த்து
இணைச்சி விட்டுருங்க. ஏன்னா அது வந்து கீழே விழாம இருக்கிறதுக்காக. இது கொஞ்ச நாளைக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இந்த இதோட ஸ்டெம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள்லாம் நல்லா பெருசா விரிவடைக்கும். அப்ப வந்து அதுக்கு தானா ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுக்கு மேல வந்து கம்போஸ், ஆ வேப்பில வேப்பிலையோட இதழ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்ச இதழ்கள் இதெல்லாம் போடலாம். வெங்காயத்தோல், பூண்டு தோல் இந்த மாரி இதெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதுக்கு வந்து வெப்பத்த வந்து வெயில்ன்ற வெப்பத்த தாக்கு பிடிக்கும். செடிகள் நல்லா வளரவும் அதிகமா இருக்கும். இப்ப நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சு இந்த கம்போஸ் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த முள்ளங்கி வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து முள்ளங்கி நல்லா வந்திருக்கு அப்படின்றது தெரியும். செடிகளும் நல்லா நல்லா வளர்ந்துருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் 3 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 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 20 நாள், 30 நாள் அப்படின்னு 4 மாசத்துல நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன முள்ளங்கி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க வந்து முள்ளங்கியோட எடுத்து செய்யலாம். ஃபர்ஸ்ட் கீரைய கட் பண்ணிட்டு, இதோட பாதியா கட் பண்ணிட்டு கூட நம்ம கீரைய யூஸ் பண்ணிட்டு, அடுத்த 2 நாள் கழிச்சு நம்ம முள்ளங்கி எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப நான் அந்த கீரைய கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே வந்து கீரைய கட் பண்ணிட்டேன். கீரைய கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது 2 நாள் இல்ல 3 நாள் இல்ல 1 வாரம் விட்டு கூட முள்ளங்கிய எடுத்துக்கிறேன். முள்ளங்கி எடுத்து நம்ம சமைச்சுக்கலாம். இந்த மாரி நம்ம சமைக்கிறதுனால, முள்ளங்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் இந்த சம்மர் டைம்ல வந்து முள்ளங்கி வந்து சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீர் வ வ வயிறுல இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாரி அது நம்மளுக்கு பாடிக்கு குளுமைன்னு சொல்லுவாங்க. பாடி ஹீட்ட வந்து ரெடியூஸ் பண்ணும். லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்பெஷலா ஜாண்டிஸ் வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளங்கிய நெறைய எடுத்துக்கலாம். அவங்க காலையில முள்ளங்கி சட்னி சேர்த்துக்கலாம். ஒரு 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 நாளைக்கும் முள்ளங்கி வந்து டெய்லியுமே அவங்க சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. முள்ளங்கி சட்னி சாப்பிடலாம், முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி காரக்குழம்பு எல்லா இதுலயுமே நம்ம வந்து முள்ளங்கியே சேர்த்துக்கலாம். அதனால முள்ளங்கி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது. இத நட்டு நீங்களும் வளர்த்து யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் வளர்த்து நான் எங்க வீட்டுக்கு நான் யூஸ் பண்ற மாரி நீங்களும் வளர்த்து யூஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.